வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் போலீஸ் வரவழைக்கப்பட்டு குவிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. நேற்று இரவோடு இரவாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் தலைமை பொறுப்புகளை மாற்றம் செய்துள்ளார். 30 மாவட்ட செயலாளர்களது பதவியை எடப்பாடி தாவேகாவின் அரசு தொடர வேண்டும், முதல்வர் விஜய் அவர்களுக்கு பதவி நீடிக்க வேண்டும் என்று சட்டப்பேரவையில் ஆதரவு கொடுத்த 22 எம்எல்ஏக்கள் மற்றும் அவரது ஆதரவாளர்களது பதவியை கடந்த மாதம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பறித்தார். தற்பொழுது மன்னிப்பு கடிதம் கொடுத்த எஸ்பி வேலுமணியின் ஆதரவாளர்கள் அதை ஏற்று தற்பொழுது வரை பதவி வழங்கப்படாமல் இருந்த நிலையில் நேற்று இரவு அதிமுகவின் தலைமையில் மாற்றத்தை செய்து அவர்களுக்கு அமைப்பு செயலாளர் பதவி, துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டது. ஆனால் இதற்கு முன்னால் இருந்த மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்படாமல் இருக்கிறது. இதனால் அதிகாரமற்ற பதவியாகத்தான் எடப்பாடி எங்களுக்கு கொடுத்துள்ளார் என்பதை எஸ்பி வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர் போன்றவர்கள் கடும் அதிருப்தியில் இருக்கிறார்கள். இதனால் அவர்களும் அவரது ஆதரவாளர்களும் அதிமுகவின் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனால் முன்னெச்சரிக்கையாக அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் போலீஸ் குவிக்கப்பட உள்ளதாகவும் வருகை தர உள்ளதாகவும் தகவல்கள் பிரத்யேகமாக நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. எஸ்பி வேலுமணியின் உதவியாளர் சுப்பிரமணி அவர்களிடம் இருந்து நாம் கேட்டிருந்த பொழுது சி.வி. சண்முகம் அவர்களது வீட்டிற்கு எஸ்பி வேலுமணி அவர்கள் இன்று மாலை செல்ல உள்ளாராம். ஏற்கனவே எடப்பாடிக்கும் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கும் சி.வி. சண்முகம் இந்த 3 நபர்களுக்கும் இடையே பிரச்சனைகள். இதில் சி.வி. சண்முகம் அவர்களுக்கு இப்பொழுது வரை புதிய பதவிகள் எடப்பாடி வழங்கவில்லை. ஆனால் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு பதவிகள் வழங்கப்பட்ட போதிலும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் சி.வி. சண்முகத்தை சந்திக்கப் போவதாகவும் அதிமுகவில் கூண்டோடு எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ய முடிவுகளை எடுத்திருப்பதாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. எஸ்பி வேலுமணியின் உதவியாளர் சுப்பிரமணியன் அவர்களிடமிருந்து கேட்கப்பட்ட பதில்கள் தான் இவைகள். தற்பொழுது அதிமுகவில் மீண்டும் உட்கட்சி மோதல் வெடித்தால் நிச்சயம் வருகின்ற இடைத்தேர்தலிலும் இவர்களால் கவனத்தை செலுத்த முடியாது. தோல்வியடைந்தால் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக வெற்றியடைந்த வேட்பாளர்கள் தான் ராஜினாமா செய்துள்ளார்கள். அந்த தொகுதிகளையும் இவர்களால் மீட்டெடுக்க முடியவில்லை என்றால் நிச்சயம் அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தி ஏற்படும். உள்ளாட்சி தேர்தலிலும் அதே நிலைமை ஏற்படுத்தினால் நிச்சயம் அதிமுகவின் தலைமை வெற்றி வாய்ப்பை இழக்க நேரிடும். இதனால்தான் எடப்பாடி மீண்டும் ஒரு ஆலோசனை செய்து அவர்களுக்கு பறிக்கப்பட்ட பதவியை முறைப்படி வழங்க வேண்டும், இல்லை என்றால் அதிமுகவின் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடக்கூடிய சூழல் உருவாகும், இல்லது ராஜினாமா செய்யக்கூடிய சூழல் உருவாகும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது.